ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனல். நான் மானசா. இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் நாம் கலர்ஃபுல்லான பூக்களை தான் பார்க்குறோம். தாவரங்களோட மிக முக்கியமான பாகங்களில் ஒன்று தான் பூக்கள். பூக்களை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாங்க. பூக்களை பார்த்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். பூக்களை நாம் பார்க்கும்போதே நம்ம உதட்டில் ஒரு சிரிப்பும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வும் ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வும் நமக்குள்ள கிடைக்கும் இல்லையா? நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு கூட மலர்கள் தான் சிறந்த வழியாக இருக்குது. அதனால தான் நாம் யாருக்காவது பரிசு கொடுக்கும் போதும் பூக்களையும் சேர்த்தே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்குது. ஒவ்வொரு மனிதராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது பூக்கள் தான். பூக்களை பார்க்கும்போதே நம்ம மனசும் நம்முடைய முகமும் பிரகாசமாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பூக்களில் இருக்கக்கூடிய ஒரு நறுமணம், அதாவது ஒரு வாசனை நமக்கு ரொம்பவே பிடிக்கும். வாசனை திரவியங்கள் செய்கிறதுக்கு கூட இந்த பூக்களை தான் பயன்படுத்துகிறாங்க. நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர்ஸ் ஃபோர்ச்சுலேக்கா கிராண்டிஃப்ளோரா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதை 10 மணி செடி, பாசி ரோஜா அப்படிங்கிற பேர்லலாம் பலரும் பல விதத்தில் அழைக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. இந்த பூச்செடிகள் கலர் கலராக அழகாக இருக்கிறதுனால அழகுக்காக வளர்ப்பாங்க. கண்ணுக்கு கவர்ச்சியையும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இயற்கையான பூக்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது அவசியம்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.